காவியம் பாடவா காதலே. வாணிலம்பரி வா. வாயா சரத் பாபு. என்னே வாங்கனே. பிரியங்கா வாமா. எல்லாரும் வாங்க உட்காருங்க. நீலம்பரி பைய என்கிட்ட தா. இருக்கட்டும் மைனி, நானே பைய கொண்டு போய் உள்ள வைக்க. நம்ம வீட்டு தானே. ரொம்ப சந்தோஷம் நீலம்பரி, நீங்க எல்லாரும் வந்ததுல. நான் கூட நீ மட்டும் தான் வருவியான்னு நினைச்சேன். ஆதி எப்படி நான் மட்டும் வருவேன்னு சொல்லிட்டு தானே போனேன் எல்லாரும் வாடோன்னு. நான் மட்டும் இங்க வந்துட்டாங்கன்னா அங்க வீடு வீடு மாதிரி இருக்காது. மாடுமாவு இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்மள மாதிரி அவளாலையும் பாத்துக்கிடவும் முடியாது. அவளுக்கு பக்கத்திலேயே ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் மைனி எல்லாரும் இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேன். எல்லாரும் வந்ததுல எனக்கு சந்தோஷம் தான் நீலம்பரி. ஆனா இந்த வீடு அவ்வளவு வசதியா இருக்கிறது. பிள்ளைகள் எப்படி இருக்குமோ தெரியலல்ல. அத்தை, நீங்க எதுவும் நினைக்காதீங்க அத்தை. நாங்க அம்மா எங்க இருக்க சொன்னாலும் அங்க இருப்போம். சரிப்பா சரத் பாபு, உள்ள போ. நீலம்பரி உள்ள போமா. எத்தே வாங்கத்தே. வாங்க மாமா, எல்லாரும் வாங்க. ஷடுஜா நல்லா இருக்கியம்மா. ஓ மாமியா திரும்பவும் ஏதாவது ஏச்சிச்சோ? இல்லத்தே, இப்பவே எதுவும் சொல்லல. அதுக்கு வரை எங்க அத்தையை நான் பார்க்கவே இல்லை. நீங்க உள்ள வந்து உட்காருங்கத்தே. மாமா வாங்க. சரிம்மா. சொல்லுடா நிச்சயதார்த்தமா? இவ்வளவு லேட்டாவா சொல்லுவ? நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா. மறந்துட்டியா? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், உடனே மறந்துவிய. எனக்கு கல்யாணம் முடிஞ்சா சுத்தமா நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். அத்தான் வெளியிருந்து யாரு கூட போன்ல பேசிட்டு இருக்காவே. நம்ம போய் குழந்தைக்காக பேசி பாப்போமா? அத்தான் என்ன சொல்லுவாரு தெரியல. என்கிட்ட கோவப்பட்டவன என்ன பண்ண? பரவாயில்ல, கோவப்பட்டாலும் பார்த்துட்டு போறாரு. குழந்தை பாவம், என் புருஷன் வேற சொல்லிட்டு இருக்காரு. போய் பேசிதான் பாப்பா. அத்தான் மனசுல என்னதான் இருக்குன்னு அப்பதான் தெரியும். சரி சரி, வாரேன். போன வச்சுட்டா எத்தான் என்ன சரோஜா, எப்படி இருக்கீங்க? ஆளையே பார்க்கவே முடியல. எத்தான் நான் தான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டால. எங்க வீட்டுக்கு வந்தா பாக்கலாம். நீங்க தான் எங்க வீட்டுல வந்து இனி பார்க்கவே வர மாட்டேங்கிறிய. அதான் உங்களை பார்த்த உடனே நானாவது பேசலாமேன்னு வந்தேன் தான். அதுவா சரோஜா, கொஞ்சம் வேலை, அதனாலதான் வர முடியல, பார்க்க முடியல. இனி வந்து பாக்குறேன் சரோஜா. எப்படி இருக்கீங்க? தம்பியாவது வந்து அடிக்கடி பாக்குறானா? அவர் வந்து பாக்குறாரு தான். வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாரு. நீங்க எதுக்கு தான் இப்படி பண்ணிய? குழந்தைய தட்டி விட்டிய? சரோஜா, அவ பண்ணது என்ன சின்ன விஷயமா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா சரோஜா. ஆனா நான் அவளை வீட்டை விட்டு போன்னு சொல்லல. எங்க அம்மா தான் போன்னு சொல்லியிருக்கா, அதனால போயிட்டா. எத்தா அத்தைதான் ஏதோ கோவத்துல போக சொல்லியிருக்கா. நீங்களாவது கூப்பிட்டுருக்கலாம்ல. என்னதான் இருந்தாலும் புருஷன் வீட்டுல இருந்து துரத்தி விட்டு அந்த பொண்ணுக்கு கவலையா தானே இருக்கும். பாவம் தான், குழந்தை அழுதுட்டே இருந்தா. நான் கூட போய் சமாதானம் சொல்லி பார்த்தேன். ஆனாலும் அவ வருத்தப்பட்டுட்டே தான் இருந்தா. உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதான். நீங்களாவது போய் பேசுங்க அவகிட்ட. சரோஜா, அவ செஞ்ச தப்புக்கு இது தேவைதான். கொஞ்சமாவது உணரணும் சரோஜா. உடனே நம்ம கூப்பிட்டுட்டோம்னா செஞ்சதெல்லாம் கரெக்ட்னு நினைப்பா. கொஞ்ச நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுல இருந்தாதான் என் அருமையும் புரியும், அந்த வீட்டோட அருமையும் அவளுக்கு புரியும். இனி இப்படி தப்பு பண்ணக்கூடாதுன்னு அவளுக்கு தெரிய வரும். இப்படியே நம்ம கண்டுக்காம விட்டு அவளை உடனே கூப்பிட்டோம்னா அவ திரும்ப மாட்டா சரோஜா. திரும்ப திரும்ப இதே மாதிரிதான் தப்பு பண்ணிட்டே இருப்பா. நீங்க அவளெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க சரோஜா. நிரந்தரமாலாம் நாங்க ஒன்னும் புரியல. கொஞ்ச நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுல இருக்கட்டும் தான் விட்டு வச்சிருக்கேன். எத்தா நீங்க இப்படி சொல்றீங்க? உங்க அம்மா அவளை சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லி அவளாம். எங்க அம்மா கோவத்துல சொல்லுவாங்க சரோஜா. உங்களை கூட தான் நிறைய தடவை சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்க மேல எங்க அம்மா பாசமா இல்லையா? அந்த மாதிரிதான் அவன் மேலே இப்ப கோவத்துல இருக்காங்க, அதனால அப்படி சொல்லுவாங்க. கொஞ்ச நாள்ல அவங்களும் மனசு மாறிடுவாங்க சரோஜா. அது வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும், அப்பதான் திருந்துவா. எத்தான் குழந்தை கொஞ்சம் லூசு மாதிரி ஏதாவது பண்ணுவாளே தவிர ஆனா அவ கெட்டவ இல்லதான். இதுவும் கூட உங்க அம்மா சாப்பாடு அவளுக்கு ஒரு நாள் முழுக்க கொடுக்காம விட்டனால தான் அப்படி பண்ணேன்னு சொன்னான். அவளை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க தான். பாவம் தான். நீங்க விரும்பி தானே அவளை கல்யாணம் பண்ணி எப்படி பண்ணலாமா? உங்க அம்மா ஏதாவது சொன்னா கூட நீங்க தானே அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சரோஜா. ஆனா தப்பு பண்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க முடியுமா? என்னைக்குதான் அவ திருந்துறது சொல்லுங்க? வீட்டுலதான் போய் சொன்னா என்கிட்டயாவது உண்மையை சொல்லியிருக்கணுமா இல்லையா? நான் அவ மாசமா இருக்கான்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா சரோஜா? கடைசியில எல்லாம் பொய்யும் தெரிஞ்சவனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. அவளை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சரோஜா. கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிரும். சரிதான், அதனால நீங்க கொஞ்சம் சீக்கிரமா அவளை சேர்த்துக்கிடுங்க. சரிங்க சரோஜா. நீங்க உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. ஏதாவது அவசரம்னா எங்களை கூப்பிடுங்க. நானும் தம்பி இங்கதானே இருக்கோம். சரிதான். ஆனா எங்க அத்தை வீட்டுல எல்லாரும் எங்க வீட்டுலதான் தங்கி இருக்காவ. என்னைய பாத்துக்கிட்டக்காக வந்திருக்காவத்தான். ஓ அப்படியா? பரவாயில்ல சரோஜா, ஏதாவது உதவினா கேளுங்க. சரிதான் கேக்கேன். நான் வரேன்தான். சரி சரோஜா, பாத்து போங்க. ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம். நான் தான் வந்துட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இருங்க நான் ஏறிக்கிறேன். ஏய், ஆட்டோ பிடிச்சு வா. என் பைக்ல எல்லாம் யாரும் ஏற வேண்டாம். உங்க பைக்ல யாரும் ஏற வேண்டாம், ஆனா நான் ஏறுவேன். காலையில ஆபீஸ்க்கு வரும்போது நீங்க தான் நீ கூட்டிட்டு வரணும், போகும்போது நீங்க தான் கூட்டிட்டு போகணும்.
இனி நான் ஆட்டோல எல்லாம் வரமாட்டேன், உங்க பைக்ல தான் வருவேன். ஆட்டோ பிடிச்சுவான்னு சொன்னேன். நான் ஏறுவேன். ஷோ இறங்கு கீழே. ஏங்க சாரி கட்டினதுனால 2 பக்கம் கால் போட்டு உட்கார முடியல, நாளையில இருந்து சுடிதார் போடட்டுமா? நீ சுடிதார் போடு, இல்லன்னா ஜீன்ஸ் போடு. முதல்ல பைக்கை விட்டு கீழே இறங்கு. சும்மா கோவப்பட்ட மாதிரி நடிக்காதுங்க. வண்டி எடுங்க, ஒரே வீட்டுக்கு தானே போறோம். ஒரே வீட்டுக்கு தான் போறோம், ஆனா தனித்தனியா தான் போகணும். ஐயோ நிறைய லாஸ் ஆயிரும். அந்த ரூபாயெல்லாம் சேர்த்து வச்சா வருங்காலத்துக்கு யூஸ் ஆகுங்க. அதுக்கு தான் சொல்றேன், வண்டி எடுங்க. சேமிப்பு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். இங்க பாரு குதிரவாளு, பைக்ல இருந்து கீழே இறங்குறியா இல்ல தள்ளி விடட்டுமா? நான் இறங்க மாட்டேன், இது என் புருஷ வண்டி. இதுல ஏறி உட்கார்றதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. காலையில தான் என்னைய விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க. இப்பயே என்ன விட்டுட்டுலாம் போக கூடாது. ஒழுங்கா கூட்டிட்டு போங்க வீட்டுக்கு. ஏய் சொன்னா கேட்க மாட்டியோ? கேட்க மாட்டேன். ஐயோ எனக்கு எரிச்சலா இருக்கு. எனக்கு நல்ல ஜாலியா இருக்கு, உங்களுக்கு எதுக்கு எரியுது? வேண்டுதல். ரொம்ப நல்ல வேண்டுதல் தான், வண்டி எடுங்க. சரியான தலைவலியா இருக்கு. அப்படியா? வீட்டுக்கு போனோடனே காபி போட்டு தரேன். என் காபியை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு தலைவலி எல்லாம் போயிடும். சீக்கிரம் வண்டி எடுங்க. எடுத்து தொலைக்கிறேன். நாளையில இருந்து பைக் எடுத்தா தானே பஸ்ல போறேன். நீ எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன். பஸ்ஸா? அப்படின்னா இன்னும் ஜாலியா இருக்கு, நம்ம 2 பேரும் ஒரே பஸ்ல போவோம். சரோஜா கிட்டயாவது போய் கேப்போம், அவர்கிட்ட பேசினாலா இல்லையான்னு. ஏ டோப்பம்டைய புருஷன்ட்ட பேசினியா இல்லையா? அத்தாட்ட பேசினே, ஆனா அவர் என்ன கோவமா தான் இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுல இருந்தாதான் திருந்துவான்னு சொல்லியாரு. எவ்வளவு நாளைக்கா? அதெல்லாம் தெரியல, நீ பண்ண தப்பு தானே. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணி? அப்ப நீ பண்ண தப்பு இல்லையோ? தப்புதான், அதுக்கு இவ்வளவு கோவப்படணுமா? அவர் அது இதோட விட்டாருன்னு நானே. என் புருஷனா இருந்தா இனி அடிச்சே துரத்திருப்பாரு. அப்படியா? ஆனந்த் அடிப்பாரோ? ஆமா, அவரே ஒரு தடவை இனி அடிச்சிருக்காரு. அப்போ நீனும் குழந்தை உண்டாயிட்டேன்னு சொன்னியோ? அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அப்படிலாம் சொல்லவும் மாட்டேன். அது வேற ஒரு பிரச்சனைக்கு தான் அடிச்சாரு. உன்னை மாதிரி போய் சொல்லியிருந்தா நீ டைவர்ஸே பண்ணிருப்பாரு. ஐயோ அட்டு டோப்பம்டா, நீனே இப்படி எடுத்து கொடுப்பா போல்க. சரி, நான் உன்னை எடுத்து கொடுக்கல. உன் புருஷன்ட்ட போய் உன்னை ஏத்துக்கிட்ட சொல்லி தான் பேசினேன். ஆனா அத்தான் தான் அவ அங்கேயே இருக்கட்டும், அப்பதான் திருந்துவான்னு சொன்னாரு. நீ கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா வீட்லயே இரு, அவரே மனசு மாதிரி வந்து கூடுவாரு. இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாம இரு. டோப்பம்டா என் புருஷன் வேற என்ன சொன்னாரு? என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது அவருக்கு வருத்தமா இல்லையாமோ? அவருக்குள்ள ஒன்னும் வருத்தம் இல்ல, நல்லா சந்தோஷமா தான் இருக்காரு. என்ன வருத்தமே இல்லையா? ஆமா, ஒரு பேச்சுல எனக்கு ஒன்னும் வருத்தம் அந்த மாதிரி தெரியல. நீ போய் சொன்ன ஏமாத்தினே நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருந்தாரு. அப்போ என் மேல வச்சிருந்த காதல்ல பொய்யா? அந்த மனுஷன் அப்ப என்னையும் மறந்துட்டாரோ? உன்னையும் மறக்கல, நீ செஞ்ச தப்பையும் அவர் மறக்கல. ஒரு நாள் மனசு மாறுவாரு. அவர் என்னை எப்படி எல்லாம் காதலிச்சா தெரியுமா டோப்பம்ட? ஒன்னைய கூட வேண்டான்னு சொல்லிட்டு என்னையதான் கல்யாணம் பண்ணாரு. சரி பயமுடு, என்ன இப்ப அவர் காதலிச்சாரு வேண்டானாரு? சரி இருப்பா, இதை வேற நீ சொல்லி தெரிய போல. என் புருஷன் காதல் இது விழுந்தா என்னை பத்தி அவர் என்ன நினைப்பாரு? ஆனந்தி நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காரு. நீ காதலிச்சாப்போ? ஆமா, அவர் காதல் சொன்னோன்னு நான் ஏத்துக்கிட்டே இல்ல. அதுக்கு பேரு என்னதான்? காதல் தான். நான் தான் உன் காதலுக்கே உதவி செஞ்சேன். அதுக்கு பாராட்டு விழா இருக்கணுமா? இன்னொரு தடவை என்னை பத்தி என் புருஷனை பத்தி ஏதாவது சொன்னான்னு வச்சுக்க, வாயில கொஞ்சம் தீயலி போட்டு விடுவேன். சரி, நீ என்ன யாரையும் காதலிச்சான்னு சொல்ல மாட்டேன். என்னது, இவ காதலிக்கிறாளா? ஐயோ இல்ல இல்ல. ஏய், இப்படி பேசிட்டு நீ அவ காதலிச்சது சொல்ல மாட்டேன்னு யார்கிட்டயா? யார காதலிக்கிறா? என் புருஷனை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இப்பயும் காதலிச்சிட்டு இருக்கேன். அதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். வந்துட்டா கதை கேட்க கண்ணை உருட்டிக்கிட்டு. உள்ள வா. வச்சுக்கிற 2 பேரையும். உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். ரகசியம் இருந்தா தானே கண்டுபிடிப்பீரு. ஏச்ச பாரு, கண்ணை பாரு. உள்ள வா. நான் எதுக்கு நீ உன் வீட்டுக்குள்ள போனோம்? உனக்கு என்ன, நான் வேலை செய்ய வந்திருக்கேன். நான் எங்க மாமா வீட்டுல போய் இருக்க போறேன். அந்த வீட்டுல இப்போ உங்க 2 பேர் தொல்லையே எனக்கு இல்ல. இப்பதான் நான் முன்னாடி எப்படி இருந்தேனோ அந்த மாதிரி அந்த வீட்டுல நிம்மதியா இருக்கேன். 2 பேரும் திரும்பவும் வந்துடாதீங்க. நீ உங்க அம்மா வீட்டுல இரு, இவள உங்க அம்மா வீட்டுல இருக்கட்டும். 2 பேரும் எங்க மாமா வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. ஆமா, இவள எங்க மாமா தொட்டி விட்டாராம அப்படியா? சரி, மாசமா இருக்கேன்லம்மா போய் சொல்லுவேன். வெக்கமா இல்ல? எங்க அத்தை நீ எந்த காலத்துல இந்த வீட்டுல கேட்கவே மாட்டாங்க. உன் வாழ்க்கை இதோட அவ்வளவுதான். வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்பு. இங்க பார் பிரியங்கா, ஒழுங்கா மரியாதையா பேசி பழகு. எவனையும் கல்யாணம் பண்ணிட்டு போனா என்ன அர்த்தம்? ஒழுங்கா பேசி பழகு, இல்ல வாயை உடைச்சு விடுவேன். ஆமா, உடப்பா. எங்க மாமா வீட்டுக்குள்ள வரதுக்கே உனக்கு துப்பு இல்ல. எங்க என் மேல கை வச்சுதான் பாரு, எங்க அத்தையை கூட்டிட்டு வருவேன். இங்க பாரு பிரியங்கா, நீ உங்க அத்தை கூப்பிட்டா நானே எங்க அத்தை கூப்பிடுவேன். அப்புறம் யார் வீட்டுல வாழ்றதுக்கு தகுதி இருக்குன்னு தெரியும். நீ எங்க அத்தை வீட்டுல தான் போய் வாழ வேண்டியிருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். சரி, உங்க 2
அப்போ நீ மட்டும் என்ன அரண்மனைக்குள்ள எனக்கா நீனே எங்களை மாதிரி ரோட்ல தான் நிக்க ஞாபகம் இருக்கட்டும். வந்துட்ட எங்களை பேசுறதுக்கு கூடிய சீக்கிரமே 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போவோம். நீ இந்த முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி பார்க்க தான் போற. நான் என் புருஷன் கையை கோர்த்துக்கிட்டு நடப்பேன், அதையும் பார்க்க தான் போறேன். பாத்துறலாம்டி, அந்த வீட்டுக்குள்ள 2 பேரும் எப்படி வரீங்கன்னு பாத்துறேன். எங்க அம்மாவை நான் அந்த வீட்டுல இருக்க வரைக்கும் நீங்க அந்த வீட்டு பக்கமே வர முடியாது. இப்படியே உங்க அம்மா வீட்டுல கிடக்க வேண்டியதா காலம் முழுக்க. எங்க மாமாவை உன்னை ஏத்துக்கவே நான் விட மாட்டேன். 2 பேரையும் நீ எங்க அத்தை வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டாங்க. இப்படியே வீட்டுக்கு முன்னாடியே அழுதுகிட்டே தான் நிக்க போறியா? அதை நான் பார்த்து ரசிக்க தான் போறேன். பாக்கலாம் இப்படிதான் எங்களுக்கு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அலைஞ்சா நாங்க கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள போனோம். அதையும் பார்த்தால என்னையும் பாப்பா. ஷேய் எப்படி பேசிட்டு போற பாரு. இது டோப்பமெண்ட் இவ பேசுனதுக்காகவே நான் சீக்கிரமே அந்த வீட்டுக்குள்ள போனோம். சரி நீ எதுக்கு பழசெல்லாம் கிளறி விடியா? நான் உன் புருஷனை காதலிச்சேன், அவர் என்ன காதலிச்சாரோ? என்ன என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க? அது வந்து நீ ஆசைப்பட்டாலும் வாய மூடு. ஏன் இந்த மாதிரி யார்ட்டையும் வாய திறந்து சொன்னா அவனை